சத்தியமா நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல தளபதி இந்த சீனை ரீக்ரியேட் பண்ணுவாருன்னு. இது வந்து எப்படி சொல்றதுன்னா ப்ரோ, அதாவது வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. ஃபைனலி டிவிகேவோட கட்சி கொடியை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, கூடவே சேர்ந்து கட்சியோட பாட்டையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கோட்டோட பாட்டுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. இந்த பாட்டை நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறப்ப எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எப்படி நல்லா இருக்கு, நல்லா இருக்கியா, நல்லா இருக்கு, நல்லா தானே இருக்கியா, நல்லா இருக்கும்போது எதுக்கு யோசிச்சுக்கிட்டு. ஸோ இந்த வீடியோவில் டிவிகேவோட கட்சி கொடி அப்புறம் இந்த பாட்டு ரிலீஸ் ஆனது, அதுக்கப்புறம் இதை வச்சு வந்த சோஷியல் மீடியாஸில் பேசப்பட்ட சில கருத்துக்களையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இது வீக்லி ட்ரெண்ட்ஸ் கிடையாது, ஒரு நார்மலான ஒரு ஃபுல் வீடியோ தான். ஸோ நான் உங்க சுந்தர் என்டர்டெய்னர், வளவலன்னு பேசாம வாங்க வீடியோ கலப்பலாம். ஃபர்ஸ்ட் கட்சி கொடி ரெட்டு எல்லோ இந்த கலர் காம்பினேஷனில், அப்புறம் ரெண்டு சைடு யானை பிளிர்ற மாதிரி வச்சுட்டு நடுவில் ஒரு 28 நட்சத்திரத்தை வச்சு அதுக்கு நடுவில் வாகை மலரையும் வச்சு ஒரு கொடியை ரெடி பண்ணி இருக்காங்க. இதை ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் பலருக்கு பல கருத்துக்கள் இருந்துச்சு, பல மாதிரி இருக்கு அப்படின்லாம் பேசப்பட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நம்ம அப்புறமா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த கொடியை பற்றின ஒரு சின்ன டீகோடிங்கை பார்த்துடலாம் ஃபாஸ்டா. ஃபர்ஸ்ட் இந்த கொடியில் இருக்கிற அந்த ரெண்டு கலர் ரெட்டு எல்லோ, இதில் ரெட் என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருமே ஒரே ரத்தம் தான், எல்லாருமே ஒரே ஆள், எல்லாருமே சமம் அப்படின்ற மாதிரி குறிக்குதுன்னு சொல்றாங்க. ரெண்டாவது வந்து ஜாதி மத பேதம் எதுவுமே இல்லாமல் எல்லாருமே ஒன்று தான் அப்படின்ற மாதிரி மேலேயும் கீழேயும் ரெட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்களாம். அதுக்கு நடுவில் இருக்கிற எல்லோ வந்து மறந்துட்டேன். அதுக்கு நடுவில் இருக்கிற அந்த எல்லோ வந்து வளமான தமிழகத்தை உருவாக்குறதுக்கான ஒரு சிம்பிள் அப்படின்ற மாதிரி அந்த கலர் காம்பினேஷனை காமிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து அந்த எல்லோவில் இருக்கிற ரெண்டு யானைங்க, இந்த ரெண்டு யானையும் வந்து போருக்கு போகிற யானை. யானை வந்து பொதுவாக வந்து போர் குணம் கொண்டது, அப்புறம் வந்து எதிர்த்து நிற்கிற அந்த திறமை கொண்டது. ஸோ அதனால வந்து இந்த யானையை வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. எதிரிகளை வந்துட்டு நாங்கள் யானைகள் மூலமா, யானை போரில் வந்து தோற்காத ஒரு போர்ப்படை அப்படின்னா யானை போர்ப்படை தான். ஸோ அது வந்துட்டு மென்ஷன் பண்ணுற மாதிரி இந்த யானை வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நடுவில் வந்து வாகை மலரை வச்சிருக்காங்க. இந்த வாகை மலர் வந்து பொதுவாக இந்த சங்ககால இலக்கியங்கள்லாம் வந்து ராஜா வந்துட்டு போருக்கு போயிட்டு வர அந்த மன்னருக்கு வந்துட்டு தூவாங்க, அப்புறம் வந்து மாலையெல்லாம் போடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதை மென்ஷன் பண்ணுற மாதிரி, இந்த வெற்றியை மென்ஷன் பண்ணுற மாதிரி இந்த வாகை மலரை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ வாகை மலர் வந்து வெற்றியை குறிக்குது. அந்த தமிழக வெற்றி கழகம் அது பேர்லையும் வெற்றி இருக்குது. ஸோ வாகை மலரை வந்து அதுக்கு மென்ஷன் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்களாம். அதுக்கப்புறம் அந்த வட்டத்திலேயே உள்ள அந்த வாகை மலரை சுற்றி வந்து 28 நட்சத்திரங்கள் இருக்குது. அதில் வந்து 5 வந்து ப்ளூ கலர், மிச்சம் 23 வந்து க்ரீன் கலரு. இந்த 5 அந்த 28 ஸ்டார்ஸ் எதை குறிக்குதுன்னு பார்த்தோன்னா இந்தியாவோட 28 மாநிலங்களை குறிக்குது. அதில் 5 வந்து இந்தியாவோட சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸான தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, இந்த 5 குறிக்குது. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது எல்லா ஸ்டேட்ஸையும் வந்து 23 அந்த க்ரீன் ஸ்டார்ஸாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலயமா ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் கிடைக்குது. தளபதி வந்து தமிழ்நாட்டுக்கு பிளான் பண்ணல, ஓவரால் இந்தியாக்கே பிளான் பண்ணியிருக்கிறாரு. ஒரு வேலை இருக்குமோ ஒரு வேலை இருக்குமோ. ஸோ இதெல்லாம் தான் வந்து அந்த கொடியில் இருக்கிற சில விஷயங்கள். பட் அதில் பல மேட்டர் இருக்குது, உள்ள நிறைய இருக்குது. அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த கட்சியோட பாட்டு. இந்த பாட்டுக்கு தமன் மியூசிக் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் லிரிக்ஸ் வந்து விவேக் எழுதியிருக்கிறாரு. சிங்கர் தான் யாருன்னு தெரியல. அதில் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த சாங்கில் அட்லீஸ்ட் அவங்க ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் யூடியூப் அந்த டிஸ்கிரிப்ஷன்லையாச்சும் ஒரு கிரெடிட்ஸ் கொடுத்துருக்கலாம். லிரிசிஸ்ட்டு கொடுக்கல, அப்புறம் வந்து மியூசிக் டைரக்டர் கொடுக்கல. இவங்கெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க, அட்லீஸ்ட் ஒரு பேராது வந்தது. பாடின சிங்கர் யாருன்னு இது வரைக்கும் தெரில. ஒருவேளை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நான் தேடின வரைக்கும் எனக்கு கிடைக்கல, யாருன்னு தெரியல. அட்லீஸ்ட் ஒரு கிரெடிட்ஸாவது இவங்க தான் பாடியிருக்காங்க, இவங்க தான் மியூசிக் பண்ணியிருக்காங்க, இவங்க தான் லிரிக்ஸ்ன்னு சொல்லி ஒரு கிரெடிட்ஸாவது கொடுத்துருக்கலாம். பர்சனலாக இந்த சாங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. குறிப்பாக லிரிக்ஸ் வேற லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த விஷுவலாக அனிமேஷனாக காமிச்சதுமே சூப்பராகவே இருந்துச்சு. நிறைய டீட்டெயில்ஸும் அதில் இருந்தது. குறிப்பாக பார்த்தோன்னா ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த கொஞ்ச நேரம், ஸ்டார்டிங் ஆரம்பிக்கிற அந்த இன்ட்ரோ வந்துட்டு விஷுவலாக வேற லெவல் பண்ணியிருந்தாங்க. ஸ்டார்டிங்லேயே இந்த வீடியோவில் வந்துட்டு நிறைய மக்கள்லாம் வந்துட்டு அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. 2 யானையில் 2 பேர் மேலே உட்காந்துக்கிட்டு மக்கள் எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா குதிரையில் ஒருத்தர் கொடியை பிடிச்சிக்கிட்டு வர மாதிரி இருக்க ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் கீழே இறங்குறப்ப 2 யானை தரையில்
கால் பதிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஆப்போசிட்டில் அங்கே 2 பேர் மேலே உட்காந்துட்டு 2 யானைகள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க பார்த்துருக்கீங்களா, மக்களை ஓட விட்டுருக்காங்கல்ல. மேபி அது வந்து வேறு 2 வேறு கட்சிகளை வந்துட்டு மென்ஷன் பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறம் இந்த 2 யானை வந்துட்டு புதுசாக இவர் கேரக்டர், அந்த குதிரையில் வந்த கேரக்டர் வந்தப்போ வந்தது பார்த்தீங்களா, 2 வெள்ளை யானை, அது வந்துட்டு போய் அங்கே ஆல்ரெடி மக்களை ஓட விட்டுருக்குற அந்த யானையை வந்துட்டு அடித்து கீழே தள்ளிடுது அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இவர் வந்ததுக்கப்புறம் அந்த 2 கட்சி வந்து அந்த 2 யானையால் தகர்த்தப்படுது அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த 2 யானை என்ன அப்படின்றது தான் வந்து புரியலை. ஒருவேளை கூட்டணி எதாவது இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ ஸோ அந்த 2 யானை மேலே இருந்தவங்க 2 யானையும் கீழே விழுந்ததுக்கப்புறம் மக்கள் எல்லாரும் வந்து இந்த கொடி பிடிச்சிட்டு வந்த அந்த ஒரு கேரக்டர் பின்னாடி வந்துடுறாங்க. அந்த 2 யானையும் வந்து அப்படியே பிளிர்ந்து நிற்குது. ஸோ இப்படி அந்த ஸ்டார்டிங் அந்த வீடியோட கொஞ்ச நேரத்திலேயே அவங்க 2026 சப்போஸ் எலெக்ஷனில் அவங்க நின்று அவங்க ஜெயிச்சாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்றத வந்து சின்னதாக ஒரு கிளிம்ஸ் மாதிரி காமிச்சிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா லிரிக்ஸை வந்து விவேக் வந்து வேற லெவலில் செதுக்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக இந்த ஒரு லைன் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. 3 எழுத்து மந்திரத்தை மீண்டும் காலம் ஒலிக்குது அப்படின்னு சொல்லி, இந்த 3 எழுத்து மந்திரத்துக்குன்னு ஒரு தனி பவர் இருக்குது, அந்த பேருக்குன்னு தனி பவர் இருக்குது. 3 எழுத்துல இருக்க பேருக்கெல்லாம் எம்ஜிஆர் இதுக்கு முன்னாடி இருந்தது, அதுக்கு முன்னாடி அண்ணா இருந்தார், அண்ணா அந்த 3 எழுத்து இருந்துச்சு. அதுக்கப்புறமா இப்போ வந்து விஜய் இந்த இது பேர் வந்து 3 எழுத்து மந்திரத்தை எல்லாரும் சொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது லிரிக்ஸில் சூப்பராக எழுதியிருப்பார். இதை வந்து விஷுவலாக காட்டுறப்பையும் வேற லெவலில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அரசியலில் இந்த 3 எழுத்து பேர் இருக்கிறவங்களுக்கு பயங்கரமான ஒரு இது இருக்குது, வரலாறு இருக்குது. ஸோ அடுத்த வரிசையில் இந்த விஜய் இந்த 3 எழுத்தும் வந்து ஆட் ஆகும் அப்படின்ற மாதிரி சூப்பராக காமிச்சிருக்காரு விவேக். ஆனால் மியூசிக் தான் வந்து தமன் கொஞ்சம் ஒரு வேலை காமிச்சிட்டாப்ல. குறிப்பாக நீங்கள் இந்த லைனை கேளுங்களேன். என்னடா புத்தலாட்டாது, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ இப்படி அந்த சாங்கு அப்புறம் இந்த கொடி இந்த விஷயங்கள்லாம் தாண்டி அதை லான்ச் பண்ணுறப்ப நடந்த ஈவெண்ட்லேயே பல சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. நீங்களே வந்து நிறைய ஃபுட்டேஜஸ் ஆன்லைனில் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தோன்னா இந்த புஷியானந்த் எழுதுக்கு அப்புறம் தளபதிக்கு வந்து கண்ணு கலங்குனது, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அம்மா அப்பாவை வந்துட்டு பின்னாடி உட்கார வச்சுருந்தது அப்படின்னு சொன்னது, அதுக்கப்புறமா அம்மாவையே கூப்பிட்டப்ப கண்டுக்காமல் போயிட்டார் தளபதி, இப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து சோஷியல் மீடியாவில் பரவலாக வந்துட்டு பார்க்க முடிஞ்சது. ஆனால் என்ன நடந்தது அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது. பாதியாக கட் பண்ணி காமிச்சிட்டு இப்படி ஒரு போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தளபதியை. பட் ஃபுல் வீடியோ பார்க்குறப்ப நிறைய இடத்துல வந்துட்டு தளபதி அவங்க அம்மாவை கண்டுக்காமல் போன மாதிரி கட் பண்ணி போட்டதுக்கு ஃபுல் வீடியோவை பார்த்தோன்னா திரும்ப அவர் வந்துட்டு அவங்க அம்மாவை பேசிட்டு ஏதோ இதெல்லாம் சொல்லிட்டு தான் போயிருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் வந்து கட் பண்ணி போட்டு நெகட்டிவாக காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. மோஸ்ட்டாக சோஷியல் மீடியாவில் வந்துட்டு நெகட்டிவாக காட்டுறதுன்றது சகஜமாக நடக்கிற விஷயம்தான். பட் இதை வந்து ஓவராக வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ எதையுமே வந்துட்டு சோஷியல் மீடியாவில் காட்டுறதை வந்து முழுசாக நம்பிடாதீங்க. சரி, சோஷியல் மீடியாவில் தான் இப்படி நடக்குது, பட் ஈவெண்ட் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு, கட்சி கொடியும் ரிலீஸ் பண்ணிச்சு, பாட்டும் ரிலீஸ் பண்ணியாச்சு அப்படின்னு ஓரளவுக்கு நிம்மதியானோம் அப்படின்னா குறுக்க கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி சில பிரச்சனைகளையும் கூட வந்திருக்கு. என்னென்னு பார்த்தோன்னா இந்த கொடி ரிலீஸ் பண்ணியிருக்காரு பார்த்துருக்கீங்களா, இந்த கொடியில் இருக்கிற கலர் வந்து எங்களோட ஜாதி கட்சி கலர் கொடி கலர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையும், இன்னொரு சைடில் வந்து இந்த யானை லோகோ இருக்குது பார்த்துருக்கீங்களா, அது வந்து எங்கள் கட்சியோட கொடியில் இருக்கிற லோகோ அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனையா வந்து இருக்கு. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. பொதுவாக இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து தளபதியோட படம் ரிலீஸ் ஆகிறப்ப இல்லை அதை பற்றின அப்டேட்ஸ் ரிலீஸ் ஆகிறப்ப தான் இருக்கும். பட் இது அரசியலில் வந்து ஒரு விஷயம் பண்ணுறாருன்றப்ப அப்பயும் வருது அப்படின்னா பயம். சரி, ஓகே, ரொம்ப அரசியல் பேச வேணாம், விட்டுருவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பொதுவாகவே ஏதாவது ஒரு இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குதுன்னா நம்ம மீம் கிரியேட்டர்ஸ்லாம் சும்மாவாக இருப்பாங்க, அது எப்படி நமக்கு கண்டென்ட்டாக மாற்றுறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி மீம் கிரியேட்டர்ஸ்லாம் வந்து இந்த டிவிக்கோட இந்த கட்சி கொடியும் பாட்டையும் வச்சு நிறைய மீம்ஸ் எல்லாம் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து டைம் பத்தலை அப்படின்றதுனால தனியாக ஒரு வீடியோ போடலாமா அப்படின்றத யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பல்லு சப்போஸ் அதை தனியாக வீடியோ போடலாம் அப்படின்னா அது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம போட்டுருவோம்.
அண்ட் இந்த கட்சிக்கொடி அப்புறம் பாட்டை வச்சு வந்த இந்த மீம்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப மோஸ்ட் ஆஃப் த மீம்ஸ் வந்து அட்டாக்கிங் மோட்ல ரெடி பண்ணி போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ வன்மம் இருந்திருக்கு உள்ள. ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். இந்த டிவிகேவோட கட்சிக்கொடி அப்புறம் வந்து இந்த பாட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து கமெண்ட்ல சொல்லிடுங்க. அப்புறம் அந்த மீம் ரியாக்ஷன் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த மீம் ரியாக்ஷன் பண்ணுவோம். மேபி வந்து இது வீக்லி ட்ரெண்ட்ஸ்க்கு முன்னாடியே நம்ம போடுறதுனால வீக்லி ட்ரெண்ட்ஸில் வேணால் அந்த மீம்ஸ் எல்லாம் வந்து நான் ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இதோட அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சுந்தர் என்டர்டெய்னர். பை பாய்.